ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே காவேரி ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் என்னடானா நம்ம சாரதா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நீ விஜய் கட்டின தாலியே நீ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, கழட்டி விசாட்டு அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல, இன்னொரு சைடு வெண்ணிலா விஜய்க்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீ விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம காவேரி வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வளரணும் அப்படின்னும் நம்ம காவேரி நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம காவேரி முறியடிக்கணும். அதே சமயம் நம்ம விஜயும் காவேரியும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இங்கே விஜய் தாத்தா பாட்டிக்கிட்ட காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு, அதாவது வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னோம் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷமும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இப்போது நம்ம தாத்தா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போது சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வெண்ணிலா ஏதாவது ஒரு வேலையை சேட்டையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க நம்ம விஜய். அப்போன்னு பார்த்து இந்த வெண்ணிலா அவங்க மாமா நீ நாளைக்கு வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. உடனே வெண்ணிலா அவங்க மாமாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் இங்கே பாடுறா விஜய், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடா, இங்கே பாருங்கள் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு விஜயை வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா இப்படி பேசுகிறதுக்கு? காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் கேட்க, இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவோ இங்கே பாருங்கள், வெண்ணிலா விஜயால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. அவங்க அப்பா அம்மாவை இழந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா இறக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? உங்கள் பேரன் விஜய் தான். உங்கள் பேரனால தான் வெண்ணிலா இப்போ ஒண்டி கட்டையாக நின்றுக்கிட்டு இருக்கா. யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறா. அவள் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்க்கை அமையணும்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் விஜயை வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நடக்கிறதே வேறு. எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். வெண்ணிலாவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது என்னுடைய பொறுப்பு. என் அக்கா பொண்ணு வெண்ணிலா, என் அக்காவே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. என் அக்காவையும் என் மாமாவையும் உங்கள் பேரன் கொல்ல சொன்னான். இப்போது அதுவும் நடந்துருச்சு. வெண்ணிலா உயிரோடு வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு உங்கள் பேரனுக்கு கவலையாக இருக்கும் போல். வெண்ணிலாவையும் தீர்த்து கட்டலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நடக்காது. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் நாளைக்கு வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. விஜய்க்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது. இங்கே பாரியா, தேவையில்லாமல் இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதையா? காவேரி கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன். நான் ஒரு குடும்பஸ்தனாக ஆயிட்டேன். இப்போ தாலி கட்டு அது கட்டுனாலாம் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன் கழுத்தில் அறிவாவை வச்சு வெட்டிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அந்த அளவுக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் இங்கே பாருப்பா, என் பேரெல்லாம் வெண்ணிலா அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண கிடையாது. அவனுக்கு இருக்கிற மனசு மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்காது. அவன் ஒருத்தரை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர ஒருத்தரை சாவடிக்கணும், அவங்க குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே என் பேரன் நினச்சது கிடையாது. என் பேரன் மனசுக்கு நல்லா தான் இருப்பான். என்னமோ அவன் கெட்ட நேரம் இப்படி தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது கூட வெண்ணிலா மட்டும் அவன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா அப்படின்னா அவன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். தயவு செஞ்சு என் பேரனை நல்லா வாழ விடுங்க. அவன் வெண்ணிலாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வெண்ணிலா இல்லாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அவ்வளவே நினச்சி அவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட நாங்கள் அவனை கெஞ்சுவோம். அவன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் காவேரியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். அவன் வெண்ணிலாவுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல. அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல. ஏதோ ஒரு பிரச்சனைனால, ஆக்சிடென்ட்னால அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு விஜய் என்ன பண்ணுவான்? இப்போது விஜய்க்கு கல்யாணம் நடந்துருச்சு. அது தெரிஞ்சுமே நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் கேட்க, அவங்க மாமாவோ இங்கே பாருங்கள்,
என்னமோ ஏதோ எனக்கு தெரியாது. வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் விஜய். இப்போது வெண்ணிலா தனியாக நிற்கிறா. அவளுக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கா. அதனால் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாக இருக்கும். வெண்ணிலா மருந்து குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ஏதாவது சாப்பிட்டு அவள் செத்துட்டானா நான் என்னங்க பண்ணுவேன்? என் அக்காவையும் நான் பறி கொடுத்துட்டேன். என் அக்கா பொண்ணையும் பறி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தலையெழுத்து கிடையாது. வெண்ணிலா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக உங்கள் பேரன் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும். இப்போது வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா இப்போது விஷம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கா. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வெண்ணிலாவுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்தி கேட்க எங்கள் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் திரும்பவும் பொறுமையாக சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போது எனக்கு ஐயோ இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். வேறு வழியே இல்லை. இப்போ நான் சொல்லி தான். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏன் வாரிசை அவள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்காயா? இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா அவங்க மாமாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அதிர்ச்சி தான். ஆனால் அதை விட பயங்கர சந்தோஷம். என்னப்பா விஜய், என்னடா சொல்கிற? இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, காலையிலே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் வெண்ணிலா பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சுச்சுவேஷன் இப்போ என்னை சொல்ல வச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் தலைகீழ நின்னாலும் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்காது. தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வெண்ணிலா அவங்க மாமாவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப போயிடுறாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவர் போயிட்டாரு. இப்போது காவேரி கர்ப்பமாக இருக்கா. அது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையால் தான்டா உங்கள் வாழ்க்கை நீ மாறப்போகுது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தாத்தாவுக்கு சந்தோஷம், நம்ம பாட்டிக்குமே பயங்கர சந்தோஷம். டே விஜய், வீட்டிலன்னு பார்த்து இன்றைக்கி ஸ்வீட் எதுவுமே இல்லை, நான் சர்க்கரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை கொண்டு வந்து தாத்தாவுக்கும் நம்ம விஜய்க்கும் கொடுக்குறாங்க. நம்ம கல்யாணி பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே வெண்ணிலா அவங்க மாமா வந்து ராகினிக்கிட்டேயும் பசுபதிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வெண்ணிலா சொல்கிறாங்க, இனி என் வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி மாறப்போகிறது கிடையாது. விஜய் தலைகீழ நின்னாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். கடவுளே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்த? என் அப்பா அம்மாவையும் என்கிட்டேருந்து பிடிங்கிக்கினேன். எனக்கு பிடிச்ச என் உயிராக நினைக்கிற விஜயுமே என்கிட்டேருந்து பறிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அப்போது எனக்குன்னு என்ன தான் இருக்குது இந்த உலகத்தில்? நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஷத்தை குடிக்க போகிறாங்க. உடனே இங்கே பசுபதியும் ராகினியும் ஐயோ இருமா கொஞ்சம், நீ பாட்டுக்கு பட்டுன்னு விஷம் குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் இருக்க போகுது? அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ராகினி வந்து பசுபதி கிட்ட சொல்ல, அப்பா என்னப்பா பண்ணுறது இப்போது? இது நம்ம நினைக்கலையே, இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ராகினி சொல்கிறாங்க. நம்ம பசுபதிக்கு பயங்கர குழப்பம். என்ன பண்ணலாம்? எப்படியாவது இந்த காவேரியையும் விஜயையும் நிரந்தரமாக பிரிக்கலான்னு பார்த்தா, ஆனால் நமக்கே அவங்க ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்களே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணுறதுன்னா, காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை இருக்கக்கூடாது. அந்த ஒரு குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராகினியுமே, அப்பா குழந்தைய எப்படிப்பா? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அது நம்மளால தான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சால் இந்த விஜய் வந்து சும்மா விடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் தான் சம்பவத்தை பண்ணோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அது அப்படி ஏதாவது ஒன்று நடந்தாவே நம்ம மேலே தான் அவருக்கு டவுட்டே வரும் அப்படின்னு சொல்லவும், இல்லை அவளாக எங்கே கீழே விழுந்து அப்படியே போன மாதிரி நம்ம கொண்டு வரணுமா? அப்போ தான் நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கும். அந்த காவேரி எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அடையக்கூடாதுமா, அவளை ஒண்டி கட்டியாக நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, இப்போது இன்றைக்கி விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தோம். இப்போது என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம்? நான் காவேரியை கடத்திடுறேன். காவேரியை வச்சு மிரட்டி
வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி அந்த காவேரி வயிற்றில் வளருதில்ல அந்த விஜய் வாரிசு, அதை இல்லாமல் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு காவேரியை கடத்துவோம். காவேரி வயிற்றில் உள்ள குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விஜய் வேறு வழியே இல்லாமல் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டி தானம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லி பசுபதி சொன்னதுமே எங்கள் ராகினி இருந்துட்டு, எப்படியோ ஒன்றுப்பா, இந்த காவேரியையும் விஜயையும் ஒன்று சேர விடக்கூடாது, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் காவேரிக்கு எப்போவும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் எனக்கு எவ்வளோ கெட்டது செஞ்சா, அவளை நல்லாவே இருக்க விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அப்போ எல்லாத்தையுமே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமாக இருக்கணும்மா, நீ என்ன சொல்கிறியோ அதை நடத்தி வைக்கிறது தானே என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அஜய் இருந்துட்டு, ராகினி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு, குழந்தைய கொல்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லவும் எங்கள் ராகினி மடக்கி கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து இது வெண்ணிலா அவங்க அப்பா அம்மாவை துரத்துனீங்கல்ல, வெண்ணிலா அவங்க அப்பா அம்மாவுக்கு உங்களால் தானே அந்த மாதிரி ஒரு விபத்தே நடந்தது, அவங்க இல்லாமல் போயிட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா இருந்துட்டு உடனே கேட்குறாங்க, என்ன ராகினி இப்படி சொல்கிறீங்க, அப்போது அஜயோட அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஜயோட அப்பா காரணம் இல்லை, அஜய் அவரோட அப்பாவும் காரணம் தான் ஒரு வகையில். அவருக்கு தெரியாமல் அப்படி நடந்தது. எப்படின்னா விஜய் வந்து அஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி தான் அவரை மிரட்டி அவரை சாக வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி தான் உன் அப்பா அம்மாவை விஜய் வந்து கொல்ல சொன்னது. இப்படியெல்லாம் என்னென்னமோ நடந்திருக்கு வெண்ணிலா. இங்கே பார் வெண்ணிலா, விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த காவேரி கஷ்டப்படணும். காவேரி உங்ககிட்ட இருந்து விஜயை பிரிக்கலான்னு பார்க்குறா. இங்கே பார் வெண்ணிலா, நடந்து போச்சு, அதெல்லாம் விட்டுரு. உங்கள் அப்பா அம்மாவும் இறந்துட்ட, நீ உயிருக்குயிராக நேசிக்கிற விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி தானே? நான் அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பிளான் பண்ணுறோம், ஓகேவா? நீ கவலையே படாத. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினச்செல்லாம் நீ கவலையே படாத, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நமக்கு. அவளை வச்சு தான் நம்ம கல்யாணமே நடக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே பசுபதி வந்து காவேரியை வந்து கடத்திடுறாங்க. இங்கே காவேரி வந்து அதாவது மயக்க மருந்து கொடுத்து தான் நம்ம காவேரியை வந்து கடத்துகிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கும் மயக்கம் தெளியுது. ஏதோ ஒரு குடோனில் அடைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. திரும்பி கண் விழிச்சு பார்த்தா பக்கம் 4 அடியாளுங்க இருக்காங்க, கூடவே பசுபதியும் இருக்காங்க. பசுபதியை பார்த்ததுமே காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய், எதுக்கு என்ன கடத்தி வச்சுருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையாக என்ன என் கையெல்லாம் அவுத்து விட்டுருங்க, இப்படி கட்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்காக இப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? நேருக்கு நேராலாம் மோதவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பசுபதி இருந்துட்டு, எங்கள் காரியம் நடக்கணும் அப்படின்னா நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம், உன்னை கடத்தவும் செய்வோம், உன் குழந்தைய அழிக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? என் குழந்தைய அழிக்கும்னு சொன்னேன், அவ்வளோதான், உன் வாயை என்ன பண்ணுவோம், வாயில் கலிக்கோலை வச்சு சொருகிடுவோம், தெரிஞ்சுக்கோ. என் குழந்தைய பற்றி ஏதாவது பேசினேன், அந்த நாக்கை கட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு பயங்கர கோவம் வருது. அதனால் பசுபதியை பயங்கரமாக திட்டுறாங்க, கண்டபடி கெட்டு வரதில் திட்டுறாங்க. எங்கள் பசுபதி இருந்துட்டு, போதும் நிறுத்துமா, தேவையில்லாமல் என்ன ஏதாவது பேசினேன், அவ்வளோதான், நீ எங்கள் கஸ்டடியில் இருக்க, அது தெரிஞ்சு தானே பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நீ பாட்டுக்கு என்னென்னமோ வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாருமா, இப்போது விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, உன்னை வச்சு தான் அந்த கல்யாணத்தவே நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே ராகினி வந்து நம்ம வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட திரும்பவும் சொல்லி விஜய்கிட்ட, அதாவது விஜயை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவும் விஜய் அவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே திரும்பவும் நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்ததுமே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இவன் என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே விஜயுமே வராங்க. விஜய்கிட்ட, இங்கே பாருங்கள் விஜய், வாங்க, உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் இப்போது கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் வரல அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிரட்டுறாங்க. என்னையா மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லவும் உடனே வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு, நீ வரல அப்படின்னா ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே விஜயுமே பேசுகிறாங்க. இங்கே பார் விஜய், நீ மட்டும் இப்போது வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா உன் பொண்ணை
பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் உனக்கு உயிரோடு கிடைக்க மாட்டாங்க. நான் உன் காவேரியை கடத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என் பொண்டாட்டியை எதுவும் பண்ணிடாதியா, என் பொண்டாட்டி பாவம், என் பொண்டாட்டி இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆக போதியா, ஒழுங்கு மரியாதையாக அவளை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான்ப்பா விஜய் சொல்கிறேன், நீ காவேரி வந்து வேணும் அப்படின்னு நினச்சேன்னா வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டணும், அப்படி இல்லைன்னா உன் பிள்ளையும் பொண்டாட்டியும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக என் பொண்டாட்டியை விட்டுடுயா, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு டைமே இல்லை, எண்ணி ஒரே ஒரு 1/4 மணி நேரம் கொடுக்குறேன், இந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே நீ வெண்ணிலா கிட்டே போயிட்டு வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் உன் பொண்டாட்டியை விடுவேன், அப்படி இல்லை நீ நான் கொடுத்த டைமுக்குள்ளே நீ வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா உன் பொண்டாட்டி இல்லாமல் போயிடுவா, இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது, நீ பார்க்கவும் முடியாது, வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டினாவாச்சு உன் பொண்டாட்டியே இந்த உலகத்தில் பார்க்கலாம், அப்படி இல்லை பேதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா அவங்க மாமா கூடவே போகிறாங்க. இப்போதைக்கு காவேரியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம யமுனாவும் நிவினும் வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது. நிவினுக்கு தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் தெரியும். நிவின் வந்து நம்மளும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நினைக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம இப்போது ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விடுறாங்க. நிவன், நான் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கேன், எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த பசுபதி காவேரியை கடத்திட்டான். அவன் இப்போது வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் காவேரியையும் வயிற்றில் வளர்கிற குழந்தையையும் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது வெண்ணிலா கிட்ட தான் நான் போய்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ காவேரியை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிவனுமே அந்த மெசேஜை வந்து பார்க்குறாங்க. மெசேஜை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நிவன் திரும்பவும் மெசேஜ் போடுறாங்க. இப்போது அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் விஜய் இருந்துட்டு உடனே இதோ ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ நம்ம பசுபதி வந்து ஃபோன் பேசியிருப்பாங்க, அந்த டவரை வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட அதாவது ஃபோன் பண்ணி பேசிடுறாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம விஜய் வந்து போலீஸ்கிட்ட பேசி அந்த சிக்னல் எங்கே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனை வந்து நம்ம நிவனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ்கிட்ட யாரும் போலீஸ் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் போலீஸ் வந்து நம்ம விஜய்க்கு ரிலேஷன் கூட வச்சுக்கலாம், ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த லொக்கேஷனை நிவனுக்கு அனுப்ப நிவனுமே என்ன பண்ணுறது, இந்த லொக்கேஷன் இருக்கிற இடம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் வந்து யமுனா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி தான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் காவேரியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிவன் வந்து பசுபதி இருக்கிற இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பசுபதியை பயங்கரமாக அடித்து அங்கே உள்ள அடியாளுங்களெல்லாம் அடித்து நம்ம காவேரியை காப்பாற்றிடுறாங்க. காவேரிக்குமே அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. காவேரி கூட்டிகிட்டு நேராக இங்கே சாரதா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம நிவனுமே கால் பண்ணி விஜய்க்கு சொல்லிடுறாங்க, இப்படி காவேரியை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்ம வெண்ணிலா கழுத்தில் நம்ம விஜய் வந்து தாலி கட்டல. வெண்ணிலா கிட்ட சவால் விட்டுட்டு வராங்க, இங்கே பார் வெண்ணிலா, உன்னை என் மனசில் மிகப்பெரிய இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் நினச்சது எதுவுமே கரெக்ட் இல்லை, தப்பு, நீ ரொம்ப ரொம்ப கெட்டவ, நான் ஒருவேளை எனக்கு வந்து பழசு எல்லாமே மறந்து போச்சு, நீ என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண உங்கள் வீட்டிலே, உனக்கு கல்யாணமும் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு சுயநினைவு எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை விட்டு விலைக்கு போயிருப்பேன். நீ வந்து நல்லா இருக்கணும், எனக்கு பிடிச்சவ நான் லவ் பண்ண பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக விலகி இருப்பேன். ஆனால் நீ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்க வெண்ணிலா, எனக்கு கல்யாணம் நடந்தது தெரிஞ்சும், நான் ப்ரெக்னெண்ட்டாக என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ எவ்வளோ கேவலமானவ, உன்னை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் போல், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இந்த ராகினி கூடயும் பசுபதி கூடயும் சேர்ந்து நீ இவ்வளோ ஒரு
தில்லாலங்கடி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்கே பார் வெண்ணிலா, இதுக்கப்புறம் நீ என் முகத்தில் முழியவே கூடாது. நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே, எங்கே போயிட்டு நியாயம் கேட்டாலுமே நான் கண்டிப்பாக உன் கழுத்தில் தாலி கட்டவே மாட்டேன். எனக்கு காவேரி மட்டும்தான் என் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசுபதியை நான் உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ராகினி இருக்காங்க. ராகினிக்கு பல்லாருன்னு ஒரு அறை விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துட போகிறேன். உனக்கும் என் வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? அவள் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு என்ன? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குதா? உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குதா? அதை மட்டும் பார்க்கணும்ல. எதுக்காக காவேரியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? காவேரி நல்லா இருந்தானா நல்லா இல்லைனா உனக்கு என்ன? அவள் எப்போவுமே சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? ராகினி, என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா உன்னை நான் உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு விஜய் காவேரியை பார்க்குறதுக்காக இங்கே சாரதா வீட்டுக்கு வராங்க. இங்கே சாரதா நிவனையும் காவேரியும் ஒன்றா பார்த்துட்டு, அதுவும் நம்ம காவேரி முகமும் சரியில்லை, நிவினுமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம நிவின் சொல்கிறாங்க. இந்த பசுபதி நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். காவேரி, இப்போவாது உனக்கு புரிஞ்சுதாடி? தயவு செஞ்சு அந்த விஜய் கட்டின தாலியை கழட்டி போட்டுடுறி. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் காவேரி. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எங்கள் நிவினும் இங்கே பாருங்க அத்தை, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும். ஏன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம நிவின் சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க தம்பி? நீங்கள் சொல்கிறது உண்மையா? காவேரி மாசமாக இருக்காளா? நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே. காவேரி, என்னடி நடக்குதுங்க? நிவின் தம்பி சொல்கிறது எல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரியோ தலையை ஆட்டுறாங்க. ஆமாம்மா, நான் விஜயோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதானே தெரியல. ஏன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் சந்தோஷமான விஷயந்தான். அதை நினச்சி சந்தோஷப்பட முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவேரி வாழ்க்கையில் நிறையவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இந்த வெண்ணிலாவால் தான். வெண்ணிலா ஒன்று விஜயோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் விஜயை விட்டு போகாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வெண்ணிலாவை. அதாவது வெண்ணிலா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சால் தானே காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். ஆனால் இப்போது என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காவேரி வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை என்னெல்லாம் கஷ்டப்பட போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய் வராங்க. அத்தை, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? காவேரிக்கு எதுவும் ஆகாது. காவேரியை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை ரொம்ப ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை. என் வாழ்க்கையில் சந்தோஷம்னா அது காவேரி மட்டும்தான். காவேரிக்காக நான் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சு இருக்கேன். வெண்ணிலாவை நான் தப்பான கண்ணோட்டத்தில் எப்போவுமே பார்த்ததில்ல அத்தை. காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நானும் காவேரியும் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம். அவளுக்கு ஒரு சுச்சுவேஷன், எனக்கு ஒரு சுச்சுவேஷன். எங்களோட சுச்சுவேஷனால் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். பிடிக்காம தான் ஒன்று சேர்ந்தோம். ஆனால் போக போக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் ஆனோம். காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு காவேரி எனக்கு அன்பு கொடுத்தா. உண்மையே அத்தை, நான் அன்னைக்கு பேக்கை தூக்கின்னு கான்ட்ராக்ட் போட்டது டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னது அவளை நான் வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக இல்லை, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்கள் கல்யாண நாள் அதுமா அவளை உங்கள் வீட்டுக்கு கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சேன். அது ஒரு சர்ப்ரைஸ். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா அவளை எம்டி, அதாவது கம்பெனியோட எம்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் நீங்கள் வராமல் இருந்திருந்தா காவேரி நான் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா அத்தை? ஆனால் எல்லாமே போச்சு. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ற பேரில் நான் அவளை நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன். அவளை நிறைய சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுவே எனக்கு பெரிய விபரீதமாக ஆயிடுச்சு. அத்தை, தயவு செஞ்சு என்னையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைங்க. வெண்ணிலா எனக்கு வேண்டவே வேண்டாம் அத்தை. நான் அவளை தப்பான எண்ணத்தில் எப்பயுமே பார்த்தது கிடையாது. அவளோட உடம்பு சரியாகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணமே தவிர
அவள் கூட வாழணுன்றதெல்லாம் எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லவே இல்லை. ப்ளீஸ் அத்தை, நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. சாரதாவுமே மனசு மாறி விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. விஜய் தம்பி, நீங்களும் காவேரியும் தான் ஒன்றா இருக்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க. அந்த வெண்ணிலாவால் நிறைய பிரச்சனை வருது, அது எல்லாத்தையுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சமாளிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். அத்தை, இந்த வார்த்தையை உங்கள் வாயால் கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. காவேரி லவ் யூ டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம குழந்தை வந்த நேரம் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருச்சு. இருக்கிற மொத்த பிரச்சனையுமே கண்டிப்பாக நம்ம குழந்தை மூலமாக சரியாகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.